இன்னைக்கு பார்த்தா டாக்ஸிக்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார் யஷ் நடித்த ஒரு படம். கேஜிஎஃப்ல ஒரு மேசிவ் சக்ஸஸ் இருந்தது. கேஜிஎஃப் வந்து ரிலீஸ் ஆச்சு. பார்ட் 1 பார்ட் 2. கன்னடா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஸ்டார். தமிழ்நாட்டில் தெரியாது, மலையாளத்தில் தெரியாது, ஹிந்தியில் தெரியாது, அதே மாதிரி ஆந்திராலையும் அவர் யாருமே தெரியாது. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தா பேன் இண்டியா ஸ்டாராக அவர் வராரு. அந்த படம் பேன் இண்டியா படமாக உருவாகி நிற்குது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, அதுக்கப்புறம் அவருக்கு அடுத்த படம் என்னன்ற ஒரு கேள்வி வந்து இங்கேருந்து சுற்றி கடைசியாக ஒரு டாக்ஸிக்னு ஒரு படம் பண்ணுறதா முடிவு பண்ணுறாரு. கீது மோகன்தாஸ் அவங்களும் ரொம்ப பெரிய டைரக்டர். அவங்கள சூஸ் பண்ணி ஒரு படத்துக்கு அவர் இறங்குறாரு. ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய டாக்ஸு ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய தொகையை படத்தில் போட்டிருக்காரு. ஆனால் ஒரே ஷோவில் படம் நல்லா இல்லை, படம் கனெக்ட் ஆகல, படம் ரொம்ப ஏலினேட்டடாக இருக்குது, எங்கே நடக்குதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யஷ் பயங்கரமான பொசிஷனில் இருந்தார். படம் கிட்டத்தட்ட 1000 crores கலெக்ட் பண்ணிச்சு. கேஜிஎஃப் 2 மட்டும் 1000 crores கலெக்ட் பண்ண படம் பயங்கரமாக டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு. ஹிந்தி ஃபுல்லாக அது ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்போ ஏன் இந்த காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா, நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. எல்லா டேரக்டர்ஸும் விட்டுட்டு ஏன் ஒரு திடீர்னு இங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. இவங்க சூப்பரான டேரக்டர். கீது மோகன்தாஸ் ஃபேண்டாஸ்டிக். ஸோ இப்போ பார்த்தா இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. யஷ் வந்து பயங்கரமான ஸ்டார், டாப் மோஸ்ட்டாக இருக்கார். பேன் இண்டியா ஸ்டாரில் படம் 1000 கோடி ப்ளஸ் கலெக்ட் பண்ணிச்சு. ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தாக்கா இவர் திடீர்னு இந்த மாதிரி படம் பண்ணுறாரு. படத்தில் வரக்கூடிய குறை என்னன்னு பார்த்தாக்கா, படத்தில் எமோஷனல் கனெக்டே இல்லை. ஒரு படம் சக்சீட் ஆகணும்னா கண்டிப்பாக அதில் காமெடி இருக்கணும், இல்லைனா ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தாக்கா ஒரு சென்டிமெண்ட் இருக்கணும். இதுதான் இந்தியன் சினிமாவோட யூனிவர்சல் குவாலிட்டி. அந்த கனெக்ட் இல்லைனா படம் ஒர்க் அவுட்டே ஆகாது. எங்கே நடக்குதுன்னே படம் தெரியல. நடக்கிற இடத்துக்கு ஆத்தென்டிக்காக இருக்கணும். ஸோ அது இல்லாதனால படம் யாருக்கும் கனெக்ட் ஆகலை. ஏதோ ஒரு ஏலியன் லேண்டில் நடக்கிற மாதிரி இருக்குது. படத்தில் எக்ஸ்ட்ரீம் செக்ஷுவல் வயலன்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டு படத்தை ரொம்ப இன்றைக்கி ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப ட்ராஷ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க பேசினது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். ஹாலிவுட் அப்படின்னு சொல்கிறது விஷயமே கிடையாது. ஹாலிவுட்டோட போட்டி போடணும்னா நம்ம ரீஜனலாக ஸ்ட்ராங்கான ஒரு படம் எடுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அது அந்த வரைக்கும் போய் சேரும். ரீஜனலி ஸ்ட்ராங் ஃபிலிம்ஸ் டிட் வெல். பெஸ்ட் எக்ஸாம்பிள் துரந்தர் எடுத்த ஜியோகிராஃபிக்கு ரொம்ப ட்ரூவாக இருந்தது. துரந்தர் பார்த்தாக்கா நடந்த இடம் இங்கே கிட்டத்தட்ட கராச்சியில் நடக்குது. கராச்சியில் நடக்கிற படம், பட் அது ரொம்ப ஆத்தென்டிக்காக அந்த கராச்சியை காமிச்சிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அன்ஃபார்ச்சுனேட்லி டாக்ஸிக் ஒர்க் ஆகல. லெட்ஸ் ஹோப் யஷ் வில் கம் பேக் இன் த நெக்ஸ்ட் ஃபிலிம் வித் பிகர் டைரக்டர். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் ஸ்டோரிஸ் வித் பிஜே.